சரிங்க சார். ஜெபம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கும் தூயாதி தூய தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை எங்களை அதிகமாய் நேசித்து அன்பு செலுத்தி எங்களுடைய வாழ்நாளிலே ஒரு நாளை கூட்டிக் கொடுத்த சுவாமி தேவரீர் இதோ உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கும்படியாகவும் ஸ்தோத்தரிக்கும்படியாகவும் இந்த வேலையை கொடுத்த சுவாமி நீர் எங்களை கூடி வர செய்த மட்டில்லாத கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இருக்கக்கூடிய அத்தனை குடும்பத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேலையில ஒவ்வொரு பேசப்படக்கூடிய ஒவ்வொரு சத்திய வசனங்களும் ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்திலே புதிய புதிய கிரியைகளை செய்யவும் சுவாமி நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஏதோ இந்த நேரத்தை ஆண்டவரே கர்த்தாவுடைய தாசனை கொண்டு நீங்க நடத்திக்கிறீங்க சுவாமி. தாசனை மறைத்து நீங்க வெளிப்பட்டு சுவாமி அநேக ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்த அந்த வேலைக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துவதோடு சுவாமி அவனுடைய ஊழியம் சிறக்க நீங்க கிருபை செய்யுங்க. இந்த வேலை ஆண்டவரே அவையானவர் கூட இருந்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை அனைத்தையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். வல்லமையும் இரக்கம் கிருபம் நிறைந்த அன்பு தகப்பனே, ஆமென். நல்லதொரு உருக்கமான ஜபத்தை ஏறெடுத்த சகோதரி அவருடைய குடும்பத்தினரையும் தேவன் விஸ்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் இயேசுவே அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் இந்த சத்தியங்களை பார்க்க இருக்கிறோம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் இயேசுவே அப்படிங்கிற தலைப்பு தான். இந்த தலைப்புக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் உள்ள போயிட்டு நம்ம இந்த தலைப்பின் கீழே போகணும். எபிரேயர் 10வது அதிகாரம் 36, 37, 38 இந்த 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நம்ம இன்றைக்கு தியானத்துக்குன்னு எடுத்துட்டு இருக்கிறது எபிரேயர் 11வது அதிகாரம் தான் நமக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம், தியானிக்க போறோம். நம்ம இந்த 10வது அதிகாரத்துல இந்த ஒரு 3 வசனங்களை வாசிப்போம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. தேவன் ஒரு விஷயத்த வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் பண்றத நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னு இந்த வசனம் சொல்றதுன்னா பொறுமை வேணும். தேவன் எதை நமக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறாருன்னா பரலோகம், நித்திய ஜீவன், அதைதான் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். இப்போ தேவன் எதை வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார்? பரலோகத்தை, நித்திய ஜீவன். அதுக்கு என்ன வேணும்னா பொறுமை வேணும் அப்படின்னு ஒரு வசனம் பேசுது. அடுத்த வசனம், வருகிறவர் 37 வாசிக்கிறேன். வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நிறைய பேரு இதையேதான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆனா என்ன பண்ணு வரல. ஆனா வேதாகம் என்ன சொல்லுதுன்னா, இந்த காலத்துல வருவார், தாமதம் பண்ணு. இருக்குன்னு நிர்ணயிக்கப்பட்ட காலத்துல கண்டிப்பா என்ன பண்ணுவார்? வருவார். அதே போலதான் ஆதாம் ஏவாள் காலத்திலையும் பாத்தீங்கன்னா உங்க அந்த ஆதாமுடைய சந்ததியில இயேசு கிறிஸ்து வருவார், வித்துக்கும் ஸ்ரீன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அப்படின்னு தேவன் சொன்ன உடனே ஆதாம் ஏவாள் தனக்கு பிறந்த முதல் பிள்ளைய என்னதான் நினைச்சாங்க? தேவன் தான் பிறப்பாரு அப்படின்னு. அதுதான் அந்த கரெக்டான அந்த காலகட்டம் 4000 வருஷம் முடியல தான் என்ன பண்றாரு தேவன் இந்த உலகத்துக்கு அவருக்கு நிர்ணயிக்கப்பட்ட காலத்துல வர்றாரு. அதே போலதான் 2ஆம் வருகையும் இருக்கு. 3வது வருஷம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். முதல்ல வசனத்துல பார்த்தோம், பொறுமை வேணும்பா, நீங்க வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது பெறுறதுக்கு அப்படின்னு பேசுறாரு. ஆனா இங்க என்ன பண்றாருன்னா, ஒரு மனுஷன் எப்பதான் பிழைப்பான்னா விசுவாசத்தினாலதான் பிழைப்பான். பிழைப்பான்னா என்ன? அவன் நித்திய ஜீவனுக்குள்ள போகும். இப்போ விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படிங்கிறதான் இங்க பவுல் பேசுறது.
இது அவர் வேற ஒரு பழைய ஒரு வசனத்தை பார்க்கறோம்னா அந்த வசனம் கண்டிப்பா வேற ஒரு இடத்துலயும் இருக்கு. தேவன் ஜோடி இல்லாம வந்து வருகிறார். விஷயத்த வந்து 2 இடத்துல 3 இடத்துல தேவன் என்னன்னா பேசியிருப்பார். இப்ப இந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்ங்கிற வார்த்தையை தேவன் இன்னொரு இடத்துலயும் பேசியிருக்கிறார். அது எங்கன்னு பார்ப்போம். சோ நம்ம வந்து இந்த நாள்ல பார்க்க போறது விசுவாசம். இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இந்த விசுவாசத்துல உறுதியா நின்னாங்க, இந்த விசுவாச வீரர்கள் யார் யாரு அப்படிங்கறத இந்த நாள்ல பார்க்க போறோம். எபிரேயர் 3வது அதிகாரம் 17, 18, 19 வாசிப்போம். மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களே அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்று. எகிப்திலிருந்து அந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றார்? தேவன் அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள அழைச்சிட்டு வர்றார். அவங்களுக்கு வாக்குத்தத்தம், நமக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தம் இது நித்திய ஜீவன். அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண இடம் எதுன்னா அந்த கானான் தேசம். அதுதான் அவங்களுக்கு வந்து தேவன் என்ன பண்றாரு? வாக்குத்தத்தம் பண்றாரு. பாலும் தேன் முடிகிற கானான் தேசத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போவேன்னு சொல்லிட்டு தான் எகிப்துல இருந்து அவங்களை அழைச்சிட்டு வர்றாரு. ஆனா அவங்க என்ன பண்ணல? தேவனுக்கு கீழ்ப்படியல. அவருக்கு எதிர்த்து தான் நின்னாங்க. அப்ப ஒவ்வொரு விஷயத்திலையும் அவரை சோதிச்சாங்க. அவரை மீன்ஸ் அவருக்கு மோசைகிட்ட அவங்க முன்னுமுடுத்தாங்க. இப்ப யாருக்கு எதிராக முன்னுமுடுக்குறாங்கன்னா தேவனுக்கு எதிராக. அப்ப அவங்கள்ட்ட என்ன இல்லைன்னா விசுவாசம் இல்லை. அதனாலதான் என்ன பண்றாங்க? அவங்க வந்து தேவனை எதிர்த்து நிற்கிறாங்க. அதனாலதான் அந்த யாரெல்லாம் விவரம் தெரிஞ்சு அவரை எதிர்த்து நின்னாங்களோ, கருத்து தெரிஞ்சு விவரம் இல்லாத சிறு பிள்ளைகளை விட்டுட்டு மற்றது விவரம் தெரிஞ்சதுக்கு மேல உள்ள வயசுல உள்ளவங்க எல்லாரும் என்ன பண்றாருன்னா 40 வருஷம் ஆக்சுவலா நம்ம எகிப்தில இருந்து கானான் தேசம் 40 நாள் தான். 40 நாள்ல கிராஸ் பண்ணி போகலாம். ஆனா அவங்க என்ன பண்றாரு? தேவன் 40 வருஷம் அந்த பாலைவனத்துல சுத்தி அடிக்கிறாரு. சுத்தி அடிச்சு அவங்க எல்லாம் செத்து போனதுக்கு அப்புறம் அடுத்த ஜெனரேஷன் தான் உள்ள போறாங்க. யார் யார் உள்ள போறாங்கன்னா ஜோஷுவாவும் காலேபும். ஜோஷுவா தான் அவங்களுக்கு என்ன பண்றாரு? நிலத்தை பங்கு போட்டு அந்த 12 கோத்திரத்துக்கு கொடுக்குறாங்க. 11 கோத்திரம் லேவி கோத்திரத்துக்கு அவங்களுக்கு வந்து பங்கு பிரிக்கல. அவங்களுக்கு யாருக்கு எது பங்குன்னா தேவன் தான் அவருடைய பங்கு. அவங்க ஆசாரிய ஊழியத்தினால வர்ற ஆசிரியர்களுக்கு அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு வர்ற அந்த பொருட்கள் தான் அவங்களுடைய பங்கு. அதனால அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணா எதுவும் பிரிச்சு கொடுக்கல. அதாவது வயல்லாம் பிரிச்சு கொடுக்கல, நிலங்கள் பிரிச்சு கொடுக்கலங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம். அப்போ இந்த ஜனங்கள் தேவனை விசுவாசிக்காம அவரை எதிர்த்து நிக்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்க? அவங்க வந்து வனாந்தரத்துல விழுந்து போறாங்க. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தார். இப்போ அவங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதல் கானான் தேசம். இந்த எகிப்து டு கானான், இப்ப இந்த பூமியில இருந்து பரமகானம். இப்போ இளைப்பாறுதல் அவங்களுக்கு கானான குறிக்குது. அது ஒரு திருஷ்டாந்தம். நமக்கு எது? நமக்கு வந்து பரலோகத்தை குறிக்குது. இப்போ நம்ம அதுக்குள்ள போகணும்னா நாமளுக்கு விசுவாசம் வேணும். அவங்கள மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது? எதிர்த்து நிற்கக்கூடாது, பாவம் செய்யக்கூடாதுதான் இதுல இருந்து பார்க்கணும். ஆதலால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கணும். அவங்ககிட்ட விசுவாசம் இல்லை. தேவன் அவங்களை எவ்வளவு ஒரு பலத்த கரத்தினால் அழைச்சிட்டு வந்தாரு. 10 வாதைகளால இவங்களுக்காக தேவன் எகிப்தியரை வாதிச்சாரு. அதுக்கப்புறம் செங்கடலை பிறந்தாரு, மன்னாவை கொடுத்தாரு, கற்பாறையில இருந்து தண்ணியை கொடுத்தாரு, பாலைவனத்துல கற்பாறையில இருந்து தண்ணியை கொடுத்தாரு. இது மாதிரி அவங்களுக்கு அவங்களோட முன்னிருந்த இருந்த அந்நிய ஜாதிகள் எல்லாம் துரத்தி விட்டாரு. ஜனங்கள் எல்லாம் எரிகோ கோட்டையெல்லாம் இவ்வளவு ஸ்ட்ராங்கான கோட்டை, அதெல்லாம் துரத்தி விட்டாரு. சுத்தி வரும்போது கோட்டை உடையுதுங்கிறது, விழுந்து நொறுங்குதுங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஆனாலும் என்ன பண்ணல? அவர் வந்து அவிசுவாசத்துல அவங்க வந்து விழுந்து போனாங்க, அதுல பிரவேசிக்கல. சோ அந்த மாதிரி நம்ம கிட்ட அவிசுவாசம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள கண்டிப்பா பிரவேசிக்கணும். பிரவேசியாம போகக்கூடாதுங்கிறதா நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்கிற பாடம். எபிரேயர் 10வது அதிகாரம் 38வது வசனம். எபிரேயர் 10:38 முன்னாடி வாசியதான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார். அப்போ இந்த வார்த்தை விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் முக்கியமான விஷயம் எதுன்னா விசுவாசம் இருக்கணும். அவங்கள மாதிரி அவிசுவாசம் இருக்கக்கூடாது. சோ இன்னைக்கு நடக்குமா நடக்காதா? நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? தேவன் எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாததுல இருந்து எல்லாத்தையும் தன்னுடைய வார்த்தைகள் உலகத்தை அந்த சராசரங்களை படைத்தார். அப்போ தேவனால வாய்ப்பே இல்லைன்னாலும் அவரால் நடத்தி காமிக்க முடியுங்கிற விசுவாசம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. இப்ப இது எதுல இருந்து இது பவுல்
எடுத்து பேசுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபகுக். ஆபகுக் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாட்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானது அல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஸோ பவுல் எங்கிருந்து இந்த வார்த்தையை எடுத்து பேசுறாரு? ரொம்ப ஃபேமஸான ஒரு வசனம் இது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பவுல் எங்கிருந்து இதை எடுத்து எபிரேயர்கிட்ட பேசுறாரு அப்படின்னா, இந்த ஆபகுக்ல இருந்து தான் எடுத்து பேசுகிறார். இன்னும் ஆபகுக்ல ஒரு 2 வசனங்களை வாசிக்க. ஆபகுக் 1வது அதிகாரம் 13 மற்றும் 6 இந்த 2 வசனங்களை வாசிக்கிறேன். தேவன் எப்படிப்பட்ட தேவன்னா, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. அவருக்கு தீமை சுத்தமா பிடிக்காது. அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன? இதோ நான் கல்தேரின் பொழிதும் வேகமுமான ஜாதியாரை எழுப்புவேன். அவர்கள் தங்களுடைய வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலங்களில் நடந்து வரும். இந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்க பாலைவனத்துல விசுவாசம் இல்லாம விழுந்து போனாங்க. முதல் தடவை விழுந்தாங்க. கடவுள் அவங்களை 40 வருஷம் சுத்தி சுத்தி அடிச்சாரு. செத்து போய் அவங்க அடுத்த ஜெனரேஷன் தான் போச்சு. ஏன்னா அவங்கள்ட்ட விசுவாசம் இல்லை. 2வது முறை பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்துல இந்த இஸ்ரேல் தேசம் வந்து அடிமையா அடுத்த நாட்டுக்கு போகுது. முதல்ல யாருக்கு அடிமையா போகுதுன்னா கல்தேயர். கல்தேயர்னா யாருன்னா பாபிலோனியர். பாபிலோன்கிட்ட திரும்ப அடிமையா போகுது. ஏன்னா திரும்ப அவங்கள்ட்ட விசுவாசம் இல்லை. அந்த காலத்துலதான் ஆபகுக் எழுதுறாரு. இந்த கல்தேயர்கள் யாரு? புறஜாதியார், அந்நிய ஜாதியார், சிலை வழிபாடு பண்றவங்க. அந்த மாதிரி ஜனங்கள்கிட்ட திரும்ப யார் அடிமையாக்குறாருன்னா, தேவன் இஸ்ரேல் ஜனங்களை அடிமையாக்குறாரு. சொந்த ஜனங்களை அடிமையா அவரே ஒப்பு கொடுக்குறாரு. ஏன் ஒப்பு கொடுக்குறார்? அவங்கள்ட்ட திரும்ப விசுவாசம் இல்லை. அதனாலதான் தேவன் என்ன பண்றாருன்னா ஒப்பு கொடுக்குறாரு. அததான் இந்த ஆபகுக் பேசுறாரு. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே. நீங்க அப்படியாப்பட்ட ஆளு, நீ சுத்த கண்ணன், நீ அநியாயத்தை பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. பின்ன ஏன் துரோகிகளை நீ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? துரோகிகள்னா ஏன் நீங்க பாபிலோனியர்களை பார்த்துட்டு இருக்கீங்க? பாபிலோனியர்கள் ஆகிய துன்மார்க்கர்கள் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை விழுங்கும் போது நீ மௌனமா இருக்கிறது என்ன? இவங்கள்ட்ட விசுவாசம் இல்லைங்கிறனாலதான் தேவன் என்ன பண்றாருன்னா இஸ்ரேல் ஜனங்களை பாபிலோன்கிட்ட கல்தேயர்கள்ட்ட ஒப்பு கொடுக்குறாரு. தேவன் தான் ஒப்பு கொடுக்குறாரு. அவங்க திரும்ப வர்றாங்க. டோட்டல் இஸ்ரேல் தேசத்தையும் மணல் மேடா அழிச்சு போட்டுட்டு அங்க இருக்கிறவங்களை 3/4 பேரை கொண்டுட்டு கொஞ்சம் பேரை சிறை பிடிச்சிட்டு தெரிஞ்ச விஷயம். ஸோ இதுதான் வந்து இதுல வந்து ஆபகுக் பேசுறது. அப்போ ஏன் தேவன் அப்படி இருக்கிறாருன்னா, இவங்களும் விசுவாசம் இல்லை. 2வது முறை இவங்க நிறைய தடவை அடி வாங்குறாங்க. நமக்கு இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இவங்க வந்து கல்தேயர்களுக்கு அடிமையாகிறாங்க. அதற்கப்புறம் இவங்க கடைசி வரைக்கும் அடிமையா தான் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது கூட அவங்க வந்து அடிமைகளா தான் இருக்கிறாங்களுடைய. அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய சுய தேசத்தை அவங்களுக்கு ராஜா அப்படின்னு கிடையாது. எப்போ வந்து பாபிலோனியர்கள் அவங்களுக்கு சண்டை போட்டு வந்தாங்களோ அதுல இருந்து அடிமைகள் தான். இதுதான் நம்ம இதுல இருந்து பேசுகிறோம். ஸோ இந்த ஒரு பேக்ரவுண்ட் ஏன் இப்ப எபிரேயர்கிட்ட அதை பத்தி பேசுறாரு? எபிரேயர் ஜனங்கள்கிட்டையும் அந்த விசுவாச குறைபாடு ஏற்படுது. எபிரேயர்கள்னா யாரு? யூத ஜனங்கள், இஸ்ரவேலர்கள். ஸோ பவுல் காலத்திலையும் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்டையும் விசுவாச குறைபாடு இருக்குது. அந்த குறைபாட்டை அவங்கள்ட்ட வந்து சுட்டி காமிக்கிறார். முதல்ல உங்களுடைய மூதாதையர்கள் எங்க விழுந்தாங்க? பாலைவனத்துல விழுந்தாங்க விசுவாசம் இல்லாம. 2வது முறை பாபிலோன்கள்கிட்ட விழுந்தாங்க. நீங்களும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ஆனா அவங்களுடைய முற்பிதாக்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற இதுக்கு முன்னாடி விசுவாசத்துல இருந்தவங்களை பத்தின விஷயங்கள் தான் இந்த 11வது அதிகாரம் பேசுது. ஸோ 11வது அதிகாரம் எதை குறித்து பேசுதுன்னா, பழைய ஏற்பாட்டுல யாரெல்லாம் தேவன் மேல விசுவாசமா இருந்தாங்க, வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை கூட எவ்வளவு விசுவாசமா இருந்தாங்கிற குறித்து தான் இந்த 11வது அதிகாரம் பேசுது. இந்த பேக்ரவுண்ட்ல தான் அவர் என்ன பண்றாரு, விஷயத்தை வந்து எபிரேயர் சபைக்கு வந்து எழுதுறாரு. ஸோ இந்த ஒரு இன்ட்ரடக்ஷனோட இந்த டாபிக் உள்ள போகலாம். ஒரு சிறிய ஜெபத்துடன் ஆவியானவருக்காக நம்ம ஜெபம். பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதிக்கப்படும் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த நல்ல மாலை வேலைக்காக என்னை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, மீண்டுமாக நாங்கள் இந்த மாலை வேளையில் இந்த ஜூம் இணைப்பின் வாயிலாக ஒன்று கூடி ஆண்டவரே உங்கள் சத்தியங்களை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம்.
தேவனுடைய கிருபை இரக்கம் எங்களோடு இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சிலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. இன்னும் உமது வேதாகமத்தின் அதிசயங்களையும் ரகசியங்களையும் காணும்படியாக எங்களுடைய அகக்கண்களை திறக்க இடத்தில் தயவாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசிரியத்து உமது சத்தியத்தை புரிந்து கொள்ளவும் அதை ஏற்றுக்கொள்ளவும் அதற்கு கீழ்ப்படியவும் அதில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அப்பியாசிக்கவும் தேவன் கிருபை பாராட்டும்படியாக இடத்தில் கெஞ்சுகிறோம் சாமி. நாங்கள் இதை கற்றுக்கொண்டு மற்றவர்களிடத்துக்கும் இதை பகிர்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. எங்களுடைய முற்பிதாக்கள் எப்படியெல்லாம் எவ்வளவு விசுவாச வீரர்களாக இருந்திருக்கிறாங்கிறது நாங்கள் இந்த வாரத்துல தியானிக்க போகிறோம். அடிமை தேவனுடைய வாயாக இருப்பதற்கு தேவன் தாமே இந்த கூறுகையை தலைமையேற்று பேசும்படியாக எங்களுடைய மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே. நம்ம இந்த தலைப்பின் கீழே போகலாம். இதுல ஒரு 5 பேரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அது இல்லாம இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. 11வது அதிகாரம் முழுக்க பாத்தீங்கன்னா யாரெல்லாம் தேவனுடைய விசுவாசத்துல உறுதியா தரிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். இதுல முதல் ஒரு ஆளை பார்க்க போறோம். அவர் தான் ஆபிரகாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 17 மற்றும் 18 வசனங்களை வாசிக்கிறேன். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி. இப்போ இந்த பேக்ரவுண்டுக்குள்ள வரணும்னா, ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, ரொம்ப வயதானவன். அவனால அந்த ஸ்டேஜை தாண்டி போயிட்டான். அவனுடைய மனைவிக்கு பீரியட்ஸே நின்று போச்சு. ஆனாலும் தேவன் என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கு அந்த சூழல்ல ஒரு விஷயத்த சொல்றாரு. உனக்கு ஒரு புள்ள பிறக்கும்பா, அந்த புள்ள மூலமா உன் சந்ததி விளங்கும், உன்னுடைய சந்ததியிலேருந்து ராஜாக்கள்லாம் வருவாங்க, உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கும், உன் சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து வருவார். இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை பெறும் பொழுது அவன்கிட்ட அவன் சரீரம் செத்து போச்சு, அவன் மனைவியோட சரீரம் செத்து போச்சு. ஆனாலும் அவன் தேவனை விசுவாசிக்கிறான். விசுவாசத்துக்கு அப்புறம் ஈசாக்கு பிறக்கிறாப்புல. கடவுள் மேல உள்ள பாசத்தோட ஈசாக்கு மேல பாசம் ஜாஸ்தியா இருக்கு. கடவுள் மேல உள்ள பாசம் குறையுது. அப்போ தேவன் அவனை சோதிக்க நீ உன் பிள்ளைய பலி கொடுனா என்ன, துண்டு துண்டா வெட்டி எனக்கு பலி எடு. இதுதான் அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட வைக்கப்பட்ட சோதனை. பெத்த புள்ள ரொம்ப வருஷம் கழிச்சு பெத்த புள்ளைய சந்தா துண்டு துண்டா வெட்டி பலி கொடு அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்ன பண்றான், ஆபிரகாம் அதுக்கு கீழ்படுகிறான், பலியாக ஒப்பு கொடுக்கறான். எந்த நம்பிக்கையில அவன் ஒப்பு கொடுக்கறான்னா, தேவன் ஒரு வாக்குத்தத்தம் முன்னாடியே கொடுத்திருக்காரு. என்ன வாக்குத்தத்தம்? ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஏன்னா அவனுக்கு 2 பிள்ளைங்க. ஒண்ணு ஆகார், அடிமை வம்சம், அது யாரு, இஸ்மவேல். 2வது வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஈசாக்கு. அப்ப அவர் என்ன சொல்றார், தேவன் இல்லப்பா உன் சந்ததி இஸ்மவேல் கிடையாது, உன் சந்ததி யார்கிட்ட தான் விளங்குன்னா ஈசாக்கின் இடத்தில் விளங்கும். அப்படி சொன்ன தேவன் இப்ப என்ன சொல்றாருன்னா, அவனை பலியா ஒப்பு கொடு, வெட்டு அப்படிங்கும் போது அப்ப அவன் தேவன் மேல அவனுக்கு ஒரு விசுவாசம் வருது. இல்ல முன்னாடியே ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்? ஈசாக்கின் இடத்துல உன் சந்ததி விளங்கும் கொடுத்திருக்கிறாரு. அப்போ என் பையனை நான் வெட்டி கொன்னுட்டாலும் தேவன் என்ன பண்ணுவாரு, அவனை உயிரோட எழுப்புவாரு. ஏன்னா அவன் மூலமா தான் சந்ததி விளங்கும். ஸோ இதுதான் அவனுடைய விசுவாசம். இப்போ அவன் ஒரு இடத்துல ஆல்ரெடி அவரை பார்த்துட்டான். செத்த சரீரத்துல இருந்து ஒரு குழந்தைய கொடுக்குறாரு. இப்ப நான் வெட்டினாலும் என்ன பண்ணுவாரு, எனக்கு தேவன் என் பிள்ளைய திரும்ப உயிராக எழுப்பி கொடுப்பாரு. ஏன்னா அவர் ஒரு விஷயத்த வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், ஈசாக்கின் இடத்துல உன் சந்ததி வேணும். அப்ப அவனுடைய விசுவாசம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. ரொம்ப காலம், வயதான காலம், இந்த நாள்ல ஒரு வாலிப பிள்ளை, அந்த பிள்ளையை கொண்டு போய் மலையில மேல வச்சு வெட்டி பலி கொடு. அவரும் பலி கொடுக்க ஒத்துக்கிறாரு. அந்த பையனும் என்ன பண்றான், மேல ஏறி படுக்கிறான். ஈசாக்கு படுக்கிறான்னா அது எப்படி? எபிரேயர் 11வது அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்களை வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்து பிள்ளை பெற்றார். ஆனபடியினால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மலரை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இதுல பார்த்தோம், 1 2 பேருடைய சரீரமும் செத்து போச்சு. செத்து போன சரீரத்துல இருந்து தேவன் ஒரு பிள்ளையை கொடுக்குறாரு.
அந்த பிள்ளையை அவங்க எப்படி பெத்துக்கிறாங்க அப்படின்னா விசுவாசத்தினால பெத்துக்கிறாங்க. இப்ப நமக்கு அந்த விசுவாசம் இருக்கா? அவங்கள போல விசுவாசம் வந்து நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க இதுல இருந்து கத்துக்கிற பாடம். அப்போ எந்த எண்ணத்துல அதாவது நம்ம பாக்குறது வந்து ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைய வந்து வெட்டல, கத்திய வச்சு வெட்டல. ஆனா கத்தி எடுத்து கையை ஓங்கி வெட்ட போயிட்டான் அப்படின்னா அவன் மனசுல என்ன முடிவு பண்ணிட்டான்னா வெட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டான். மனசால வெட்டிட்டான். கத்தி வந்து புள்ள மேல படலையோ இல்லையோ, படுறதோ இல்லையோ, ஆனா கத்தி எடுத்து மேல ஊங்கி வெட்ட போயிட்டாலே என்ன அர்த்தம்னா அவன் முடிவு பண்ணி தான் வெட்டுறான். மனசால வெட்டிட்டான். சோ எந்த நம்பிக்கையில அவன் வெட்டுறான்னா தேவன் மரித்த தன்னுடைய பிள்ளைய திரும்ப உயிர்ப்பித்து கொடுப்பாருங்கிற அந்த ஒரு விசுவாசத்துலதான் அவன் என்ன பண்றான்னா அவன் வந்து அதை வந்து வெட்டுறான். பிள்ளைய வந்து வெட்டுறான். அப்போ இதுல இருந்து நம்மளுடைய ஆபிரகாமுடைய விசுவாசத்தையும் இந்த பீரியட்ஸ் நின்று போயும் பிள்ளை வந்து சாரால் எப்படி பெற்றுக்கிறான்னா அந்த விசுவாசத்தினாலதான் பெற்றுக்கிறான். ஸோ இந்த முதல் விஷயம் நம்ம எதுல யாருடைய விசுவாசத்தை குறித்து பார்க்கணும்னா ஆபிரகாமுடைய விசுவாசத்தையும் சாராளுடைய விசுவாசத்தையும் குறித்து நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு விசுவாசம் உள்ளவர்களாக நாம வந்து என்ன பண்ணணும், வாழணும். இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். இதே விஷயத்த வந்து ரோமர்லையும் பவுல் பேசுவார். ரோமர் 4வது அதிகாரம் 19வது வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். இப்போ அவன் விசுவாசத்துல பலவீனமா இல்லை. ஏன்னா தேவன் வந்து எதுல இருந்து வேணா அவரால் ஒன்றும் இல்லாமலேருந்து உருவாக்க முடியுங்கிறத அவங்க வந்து நம்புறாங்க. இதுதான் நம்ம வந்து பாக்குறது சாராளுடைய விசுவாசத்தையும் ஆபிரகாமுடைய விசுவாசத்தையும் முதல் கருத்தா நம்ம வந்து பாக்குறோம். ஒருத்தரை குறிச்சு பார்த்துருக்கோம். யாருன்னா ஆபிரகாம் பிளஸ் சாரா குறிச்சு அவங்களுடைய விசுவாசம் எப்படி இருந்திருக்கு, எப்படி அவங்க இருந்தாங்க, அந்த மாதிரி நம்மளும் விசுவாசத்துல பலப்படணுங்கிறது தான் முதல் விஷயமா பாக்குறோம். ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன பாக்குறோம்னா எபிரேயர் 11வது அதிகாரம் 23 மற்றும் 24 வருஷத்துல வாசிக்கிறேன். மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். இப்போ என்ன பிரச்சனை அங்க எகிப்துல என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த எகிப்திய ஜனங்களோட இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா வலுவா இருக்கிறாங்க. ஆண் பிள்ளைகள் நிறைய பிறக்குது. இப்ப எகிப்துல இருக்கிற பார்வோனுக்கு ஒரு பயம் வருது. என்னன்னா நம்மளோட அவங்க வந்து பலத்த ஜாதியானா நம்மளை அடிச்சு காலி பண்ணிடுவாங்க. அப்ப என்ன பண்ணு, பிறந்த ஆம்பளை பிள்ளையா இருந்தா ஒண்ணு உடனே கொன்னுடு, இல்லைன்னா இந்த குழந்தைய வந்து பிரசவம் பார்க்கும்போது இந்த தாதிகளை விட்டு கொல்ல சொல்றான். பயந்துக்கிட்டு விட்டுடுறாங்க. அப்படி பிறந்த குழந்தைகளை உடனே வெட்டி கொள்ளுங்க அப்படின்னு சொல்றான். சரி, இதான் வந்து ரூல். அப்படி இல்லைன்னா அந்த குடும்பத்தையே கொண்டுடுவாங்க. ஆனாலும் இந்த தாய் தகப்பன்மார் அந்த பிள்ளைய அழகுள்ள பிள்ளைன்னு கண்டு ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல், ராஜாவுடைய கட்டளை என்ன, பிள்ளைய கையில வச்சுக்கினா கொண்டுடுவாங்க குடும்பத்தை, இதுக்கு பயப்படாமல் அவனை எவ்வளவு நாள் ஒழிச்சு வைக்கிறாங்கன்னா 3 மாதம் ஒழிச்சு வைக்கிறாங்க. இப்ப புள்ள வெறும் அழகு அப்படிங்கிறதுக்காக வரலன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்ன விஷயங்கிறது நம்ம பின்னால ஆதியாகமத்துல போய் பார்க்கலாம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து. இதுக்கு முன்னால நம்ம பார்க்கிறது வந்து மோசேவுடைய தாய் தகப்பன்மாருடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம். ராஜாவுக்கு பயப்படாம ஒழிச்சு வைக்கிறாங்க. ஏன் அவங்க ஒழிச்சு வைக்கிறாங்க அப்படின்னா எதுல அவங்களுடைய விசுவாசம் இருக்கு. ஆதியாகமத்துக்கு வந்தோம்னா அதை பற்றி பார்க்கலாம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13, 14, 15 3 வசனங்களை வாச்சோம்னா ஏன் வந்து மோசேவை அவங்க தாய் தகப்பன்மார் விசுவாசத்தினால அவங்களை வந்து 3 மாசம் ஒழிச்சு வச்சாங்க, ராஜா கட்டளைக்கு பயப்படாங்க. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, தேவன் என்ன பண்றாருன்னா ஆபிரகாமை நோக்கி என்ன சொல்றாரு, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்கள் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடமை. இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயந்தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்று. இப்போ ஆபிரகாம் ஒரு விஷயத்தை தேவன் பேசுறார். என்ன பேசுறாருன்னா
இப்ப உன் சந்ததி வேற ஒரு தேசத்துல அடிமையா இருக்கும். பரதேசிகளா இருந்து தேசத்தாரை சேவிப்பார்கள். எவ்வளவு வருஷம்? 400 வருஷம் என்ன பண்ணுவாங்க? அங்க அடிமையா இருந்து எவ்வளவு என்ன பண்ணுவாங்க? உபத்திரவப்படுவார்கள். அந்த 400 வருஷம் முடிவுல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருந்து மிகுந்த பொருள்களுடன் புறப்பட்டு இருப்பார்கள். இப்போ இந்த விஷயம் எகிப்துல அடிமைகளா இருந்த இந்த மோசேயுடைய தாய் தகப்பன்மாருக்கு விஷயங்கள் தெரியுது. அப்போ இது அவங்களுக்கு புரியறதுனாலதான் என்ன பண்றாங்க? விசுவாசத்துல என்ன பண்றாங்க? அவனை ஒளிச்சு வைக்கிறாங்க. இப்ப இது வந்து அந்த ஆபிரகாம்ல இருந்து அடுத்த சந்ததி ஒவ்வொரு சந்ததியா இந்த விஷயம் போயிட்டே இருக்கு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? இத்தனை வருஷம் ஆகுது. எத்தனை 4ஆம் தலைமுறை முடியும் பொழுது நம்மள தேவன் என்ன பண்ணுவாரு? இந்த எகிப்திலிருந்து அழைச்சுக்கிட்டு வெளியே போவார். அவங்களுடைய நம்பிக்கை, விசுவாசம். ஸோ அந்த விசுவாசத்துல தான் என்ன பண்றாங்க? அவனை 3 மாசம் ஒளிச்சு வச்சிருந்து, அப்போ இதெல்லாம் தேவன் அவங்கள்ட்ட பேசியிருக்கணும். அததான் புரிஞ்சுக்கணும் இதுல. தேவன் வந்து மோசேயுடைய தாயர்கிட்ட ஏதோ ஒரு வகையில பேசியிருக்கணும். அதனாலதான் என்ன பண்றாங்க? மோசேவை அவங்க ஒளிச்சு வைக்கிறாங்க. ஒளிச்சு வச்சு பார்வோன் குமாரத்தி குளிக்க வர்ற அந்த இடத்துல போய் தண்ணியில வந்து கூண்டுக்குள்ள விடுறாங்க. அவன் மோசே என்ன பண்றான்? எங்க போறான்? அவன் வந்து அவனுடைய பார்வோனுடைய குமாரத்தை அவனை எடுத்துட்டு போய் வளர்க்குறாங்க. அவன் வந்து யாருன்னா பார்வோனுடைய குமாரத்தியுடைய மகன். கரெக்டா சொல்ல போனா அடுத்த பார்வோன் அவன் தான். பார்வோனுடைய பேரன், மகளுடைய பையன். அப்ப அடுத்தது யாருன்னா ராஜா பொறுப்புக்கு வரணும்னா மோசே தான் வரணும். சோ அந்த மாதிரி ஒரு நிலைக்குள்ள தேவன் என்ன பண்றாருன்னா மோசேவுக்கு கொண்டு போறார். இப்போ இந்த விஷயங்களை மோசேயுடைய தாய் தகப்பன்மார் தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் தேவன் எப்படியாவது நம்ம இங்க இருந்து அழைச்சிட்டு போயிடுவார். வருஷம் முடிவுல 4ஆம் தலைமுறையில் அழைச்சிட்டு போயிடுவாருங்கிற அந்த விசுவாசத்துலதான் தேவன் என்ன இந்த மோசையுடைய தாய் தகப்பன்மார் என்ன பண்றாருன்னா இவங்களை வந்து ஒளிச்சு வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து 2வது விஷயமா இங்க பவுல் வந்து பேசுகிறாங்க. அப்போ இதுல 2வது விசுவாச வீரர்கள் யாருன்னா மோசேயுடைய தாய் தகப்பன்மார். ஏன்னா அவங்களுக்கு வந்து தேவன் மேல உள்ள விசுவாசம். ஏன்னா அவர் ஒரு விஷயத்த வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். 400 வருஷம் முடிவுல நீங்க அதை விட்டு போயிடுவீங்க. ஸோ அந்த டைம் வர்றது அவங்களுக்கு தெரியறதுனால தான் என்ன பண்றாங்க? அவங்களை பிடிச்சு வச்சு இந்த தேவன் மேல உள்ள விசுவாசத்தை அவனை ஒழிச்சு வைக்கிறாங்க அப்படிங்கிறத நான் 2வது கருத்தா பார்க்கணும். இதுல 3வது கருத்து மோசே தான். முதல்ல பார்த்தது ஆபிரகாம், சாரா. 2வது பார்த்தது மோசேயுடைய அம்மா அப்பா. 3வதா யாரை பார்க்கணும்? மோசேவை தான் பார்க்கணும். மோசே யாரு அப்படின்னா பார்வோனுடைய குமாரத்தின் மகன். பார்வோன் செத்து போனா அடுத்தது பட்டத்துக்கு வர்ற ஆளு. அவனுடைய இளவரசன். ஆனா அவன் என்ன பண்றான்? குமாரத்தின் மகன் எனப்படுவதை, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து என்ன பண்றான்? நம்ம அந்த சூழல் இருந்தா என்ன பண்ணும்? சிறையில் அடிபட்டா என்ன, உதப்பட்டா என்ன, எப்படி இருந்தா என்ன? நான் வந்து அரண்மனையில ராஜா, நான் தான் அடுத்த பார்வன். இப்படிதான் நம்ம யோசிப்போம். ஆனா அவன் என்ன பண்றான்? பார்வனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, இந்த இடத்துல அப்படியே நம்ம இயேசு கிறிஸ்துவ தூக்கி போட்டுக்கலாம். அவர் என்ன பண்றாரு? தன்னையே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து, அப்படிதான் பிலிப்பியர்ல வந்து பேசுவாங்க. பிலிப்பியர்ல முதல் அதிகாரத்துல 2வது அதிகாரத்துல அப்படிதான் ஒரு வார்த்தை வரும். அப்போ இந்த இடத்துல எப்படி வந்து பார்வனுடைய குமாரத்தின் தான் ஒரு ராஜாவாக போறவங்கிறத வெறுத்து எப்படி அவன் வந்து நாட்டை விட்டு வெளியே போறான்? 40 வருஷம் போய் மாடு மேய்க்கிறான். அப்படிங்கிறத மாடு மாடை மேய்க்கிறாங்கிறத அவனுடைய மோசையுடைய வாழ்க்கையில 120 வருஷம் உயிரோட இருந்தான். 40 வருஷம் எகிப்துல, 40 வருஷம் வனாந்தரத்துல தேவன் அவனை வந்து பக்குவப்படுத்துறாரு. ஒரு பெரிய ஜாதியை மேய்க்கணும், ஒரு ஜாதியை வழி நடத்தணும்னா அவனை வந்து 40 வருஷம் என்ன பண்றாருன்னா அவனை காட்டுலையும் வீட்லையும் பக்குவப்படுத்துறாரு. அடுத்தது 40 வருஷம். ஸோ மொத்தம் 120 40 வாழ்க்கையை பிரிச்சுக்கணும். அப்போ இதேதான் இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் எனப்படுவதை வெறுத்து அப்படின்னு இதை வந்து எந்த விஷயத்தினால அவன் வந்து இதை திரும்ப எபிரேயர் 11 24 25 26 இன்னும் டீட்டெயில்டா ஆரம்பித்து விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான பொழுது பார்வனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, இப்ப எதனால அவன் இதை விட்டு வெளியே வர்றான்? அரண்மனை விட்டு பார்வனுடைய அடுத்த எனக்கு ராஜாவா இருக்கிறது எனக்கு வேணான்னு வெளியே வரேன்னா தேவன் மேல உள்ள விசுவாசம் இல்ல. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கணும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து
எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இப்போ எகிப்தில் உள்ள பொக்கிஷம், அவன் என்ன சொல்றான்? எனக்கு தங்கம், வைரம், வெள்ளி, பொண்ணு இதெல்லாம் எனக்கு வேண்டாம். அங்க உள்ள சந்தோஷங்கள் எனக்கு எது வேண்டாம். அரண்மனை சந்தோஷங்கள் வேணாம். ஆனா நான் யார் கூட சந்தோஷம் இருக்கேன்? கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு அவன் சந்தோஷமா வர்றான் அப்படின்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருஷம் அவனை பாடாப்படுத்தினது நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கறி கிடைக்கலன்னு அவன்கிட்ட போய் சண்டை போடுவாங்க, தண்ணி கிடைக்கலன்னு அவன்கிட்ட போய் சண்டை போடுவாங்க. இந்த அளவுக்கு அவனை மென்டல் டார்ச்சர் பண்ணிடுவாங்க. ஆனா தேவன் என்ன சொல்லுவாருன்னா, இந்த பூமி எங்கும் சார்ந்த குணம் உள்ளவன் மோசேவை சொல்லுவாங்க. இப்ப எதனால மோசே வந்து அங்க வேண்டாம் இங்க வர்றான்னா, தேவன் மேல உள்ள விசுவாசத்தின். சோ இன்னைக்கு நம்ம அந்த நிலையில இருந்தோம்னா நம்மளுடைய நோக்கம் எப்படி இருக்கும்? நம்ம வந்து உலகத்தோடைய ஆசாபாசங்கள், ஐஸ்வர்யங்கள் மேல எங்களுடைய ஆசை இருக்கா? இல்ல இனி வரும், அதாவது பரலோகத்தின் மேல என்னுடைய ஆசை இருக்காங்கிறது ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து மோசேயுடைய நிலையில நம்மளை வச்சு பார்த்தோம்னா, நான் எப்படி ஒரு முடிவெடுத்திருப்பேங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். நார்மலா, அதாவது இப்ப உள்ள இதுல இல்ல, ரியலான ஒரு சூழலை நம்ம அந்த மாதிரி இருந்தது நம்ம எப்படி முடிவெடுத்திருக்கோம். அவன் எதனால வந்து வெளியே வந்தான்னா விசுவாசத்தினால வெளியே அப்படிங்கிறத பார்க்கணும். சோ முதல்ல ஆபிரகாம், ரெண்டாவது மோசையுடைய அம்மா அப்பா, மூன்றாவது மூசையுடைய சூழலை பார்க்கணும். அடுத்தது இவங்க 3 பேரை பார்த்தோம். அடுத்தது ஒரு பேசிக், இவங்க யாரு? வேற ஒரு அந்நிய நாட்டு ஒரு ஸ்திரீ. இவங்க பேர் என்னன்னா ராகாப்ங்கிற ஒரு ஸ்திரீ. இஸ்ரேல்ல இருந்து என்ன பண்றாங்க, வேவுக்காரர்களை அனுப்புறாங்க. எப்படி போய் பக்கத்துல இருக்கிற தேசத்தை வேவு பார்த்துட்டு வாங்க, இந்த தேசம் எவ்வளவு பலமானது, நம்ம அது கூட போய் சண்டை போடணும் அப்படிலாம் வந்து வேவுக்காரர்கள் அனுப்பும் பொழுது எல்லாரும் நெகட்டிவான செய்திகளை கொண்டு வருவாங்க. எக்ஸப்ட் ஜோசுவா, காலேபுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ அந்த மாதிரி போகும் பொழுது அவங்க வேவுக்காரர்கள் வந்து ராகாப்ங்கிற வேசியோட வீட்டுக்குள்ள வந்து துரத்திக்கிட்டு வரும்போது உள்ள ஒளிஞ்சுப்பாங்க. இப்ப அந்த அம்மா என்ன சொல்லுது, நீங்க இந்த தேசத்துக்குள்ள சண்டை போட்டு வரும் பொழுது என்னுடைய குடும்பத்தை மட்டும் காப்பாத்துங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ எல்லாரும் இவங்க கூட சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கும்போது அந்த அம்மா கேள்வியின் ஞானத்தினால, வெறும் கேள்வி, எதை பத்தி கேட்டிருப்பாங்க முழு டீட்டெயில் தெரிஞ்சிருக்கிறாரு. இது போல எகிப்தில இருந்து ஒரு ஜனம் கிளம்பி வருது, அவங்கள வந்து தேவன், அவங்களுடைய தேவன் வழி நடத்துகிறார். அந்த தேவன் அவங்களுக்கு மன்னாவை கொடுக்கறதுல இருந்து, அவங்க கற்பாறையில இருந்து தண்ணி அவங்களுக்கு கிடைக்கிறதுல இருந்து, அவங்க பாம்பு கடிச்சு இது மாதிரி வெங்கல சர்ப்பத்தை பார்த்து பொழைச்சிக்கிறதுல இருந்து, இது மாதிரி எல்லா விஷயங்களையும் அவ வந்து கேள்விப்பட்டிருக்கிறான். அம்மா பார்க்கல, ஒண்ணும் இல்லை, அந்த அம்மா வேற தேசத்துல இருக்கிறாங்க. ஆனா அந்த கேள்வி ஞானத்தை வச்சு அந்த அம்மாவுக்கு தேவன் மேல விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? அதனாலதான் என்ன பண்றாங்க, ஒரு சோழன் வந்து வீட்டுக்கு வெளியில கட்டி விடுங்க, ஜன்னல் வழியா வெளியே தொங்க விடுங்க, அந்த வீட்டை வந்து நாங்க எதுவும் பண்ண மாட்டோம்னு சொல்லி வைக்கிறாங்க. அவ்வளவு தைரியமா என்ன பண்றாங்க, இந்த வேவுக்காரர்களை உள்ள, அதாவது இஸ்ரேல் ஜனங்களை, இஸ்ரேல் வேவுக்காரரை வீட்டுல ஒளிச்சு வச்சிருந்து அனுப்பிச்சு விடுறாங்க அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். அப்போ விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் பேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட சேதமாகாது இருந்தார். இப்போ இந்த அம்மா வெறும் கேள்வி ஞானத்தை வச்சு தேவன் மேல விசுவாசமா இருக்கிறாங்க. விசுவாசமா இருக்கிறவங்க வந்து ஒரு ரட்சிக்கப்படுறாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த ராகாப்ங்கிற அந்த வேசியோடைய வம்சத்துலதான் இயேசு கிறிஸ்துவை பிறப்பார். இது பின்னால படிச்சு பார்த்தா நமக்கு எல்லாம் புரியும். அப்போ அந்த அளவுக்கு அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா விசுவாசமா இருக்கிறாங்க. நம்ம இதுல இருந்து வாசிக்கிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 31வது வசனம். இப்ப நம்ம இது வரைக்கும் 4 பேர் பார்த்துருக்கோம். மோசே, ராகாப், மோசையுடைய அம்மா அப்பா, நம்ம ஆபிரகாம். அடுத்தது ஒரு 5வதா ஒருத்தரை பார்க்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்களை வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற, இதுல வந்து இன்னும் வர்றாங்க, அது லாஸ்ட்ல பார்க்கலாம். இன்னொரு 4 பேர் வர்றாங்க. யார் வர்றா? ஆபேல் வர்றாரு, ஏனோக்கு வர்றாரு, நோவா வர்றாரு, இதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இது முக்கியமான ஒருத்தரை பத்தி இப்ப பார்க்கணும். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நாம் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கணும். ஸோ எங்க இருந்து டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா, இந்த எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து எடுத்திருக்கோம். இப்ப யாருதான் விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவர்னா இயேசு கிறிஸ்து தான் விசுவாசத்தை
தோக்குகிறவர் முடிக்கிறவர். சோ ஒவ்வொருத்தட்டையும் விசுவாசத்தை யாரு தோக்குறா? ஆபிரகாம் யாரை நம்பி அவன் தன் பிள்ளைய பலியிடுக்க ஒப்பு கொடுக்குறான்னா தேவனை நம்பிதான். அப்ப அவர் தான் என்ன பண்றாரு? அவன்கிட்ட ஒரு விசுவாசத்தை முதல்ல ஆரம்பிச்சு வச்சிருக்கிறார். அப்ப இங்க ஒவ்வொருத்தட்டையும் விசுவாசத்தை யாரு? இயேசு கிறிஸ்து தான் தோக்குறார். அவரை நோக்கி நமக்குன்னு ஒரு பாதையில நியமிச்சிருக்கிறார். அந்த பாதத்துல என்ன பண்ணுவோம்? பொறுமையோட ஓடக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? எபிரேயர் சபைக்கு பவுலார் அட்வைஸ் கொடுக்குறார். எபிரேய சபைக்கு மட்டுமல்ல, நமக்கும் அதே அட்வைஸ் தான். அவங்களுக்கு அந்த காலத்துல வாழ்ந்த இஸ்ரேலர்களுக்கு எகிப்துல இருந்து காணான்னா நமக்கு என்ன? பரம காணான். இப்ப நமக்கும் அதே பாதை தான், அதே விசுவாசம் தான். அவர் நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இந்த வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறாருங்கிறதான் எபிரேயர் ஃபுல்லா படிச்சுட்டு வரோம். அங்க ஒரு விஷயத்த பேசுச்சு, இங்க ஒரு விஷயத்த பேசுது. என்ன? எதற்காக அவர் போய் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்துல வீற்றிருக்கிறாருன்னா, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அவருக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷத்துக்காக அவர் என்ன பண்றாருன்னா, இந்த முள்முடி, அடி, வேதனை, காரி மூஞ்சில துப்புறது, சிலுவையில நிர்வாணமா அறையிறது, இந்த மாதிரி எல்லா அவமானத்தையும் தேவன் ஒரு விஷயத்துக்காக தான் தாங்கிக்கிறார். என்னன்னா, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அந்த சந்தோஷம் என்னங்கிறது நமக்கு தெரியும். இப்ப எதற்காக தேவன் இந்த சிலுவை மரணத்தை ஏத்துக்கிறார், அவமானத்தை தாங்கிக்கிறார், அண்ட சராசரத்தை படைத்த தேவன் அப்படின்னா, அவருக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷத்துக்காக தான் என்ன பண்றார்? தேவன் இத்தனை விஷயத்தையும் தாங்கிறார். என்ன சந்தோஷம்? அது என்ன சந்தோஷம்னா, நீங்களும் நான் தான். சோ நமக்காக தான் என்ன பண்றாருன்னா, நம்ம தேவனுக்கு பிரியமாக இந்த விசுவாச வீரர்கள் போல விசுவாசத்துல பலப்பட்டு நாம என்ன பண்ணணும்? அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இடத்துக்கு நம்ம போகணும். தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தான், நமக்கு ஒரு வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் என்ன? அதுதான் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை நம்ம அடையணும். நம்ம எல்லாரும் உலகத்துல உள்ள ஒரு மனுஷன் கூட கேட்டு போகாம எல்லாரும் அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் பரலோகத்துக்குள்ள போகணுங்கிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு தான் தேவன் என்ன பண்றாருன்னா, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நாமளும் இந்த விசுவாச வீரர்களை போல தேவன் மேல 100% அவர் மேல நம்ம நம்பிக்கையோட விசுவாசத்தோட அவர் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த பாதையில என்ன பண்ணணும்னா நடக்கணுங்கிறது இந்த பாடத்துடைய நோக்கம். தலைப்பு இதுதான். இதை புரிஞ்சுக்கணும். இப்ப நம்மகிட்ட எப்படியாப்பட்ட விசுவாசம் இருக்கணும்னா, மோசையுடைய அம்மா அப்பா கிட்ட, மோசை கிட்ட, ராகா கிட்ட, ஆபிரகாம் கிட்ட இருந்த, இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த விசுவாசம் நம்ம கிட்ட இருக்கணுங்கிறது தான் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். வேற எதை பத்தி பேசுறாருன்னா, எபிரேயர் 11வது அதிகாரம் 4, 5, 7 இந்த 3 வசனங்களை வாசனா மற்றவங்களை குறித்தும் இருக்கு. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியில் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகள் குறித்து தேவனை சாட்சி கொடுத்தான். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இப்போ பலின்னா என்னன்னா, அது ஆடுதான் பலி கொடுக்கணும். ஆனா இங்க காயின் தன்னுடைய விளைநிலங்கள்ல விளைஞ்ச காய்கறிகளை கொண்டு போறான். ஆனா ஆபேல் என்ன பண்றான்? தேவனுடைய சித்தத்தின்படி பலியை கொடுக்குறான். எதனால? விசுவாசத்தினால கொடுக்குறாங்க பார்க்கிறோம். அதே போல இந்த தேவபுத்தர்கள், மனுஷகுமாரர்கள்ங்கிற 2 குரூப் இருப்பாங்க. அந்த குரூப்ல ஏனோக்கு மட்டும் 375 வருஷம் என்ன பண்ணுவான்னா தேவன் கூட சஞ்சரிப்பான். அதால ஒரு நாள் கூட சஞ்சரிக்க முடியல. ஒரு நாள்னா ஏதோ ஒரு வகையில டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம், கடவுளை விட்டு விலகி போறோம், திரும்ப கடவுள்கிட்ட ஜாயிண்ட் ஆகிறோம், திரும்ப உலகத்துக்குள்ள போறோம், திரும்ப வர்றோம். இந்த மாதிரிதான் வாழ்றோம். ஆனா இந்த ஏனோக்கு என்ன பண்றாருன்னா 375 வருஷம் தேவனுக்கு பிரியமாக அவர் வாழ்றாரு. தேவனோடு சஞ்சரித்தான் அப்படின்னு வேதாகம் சொல்லுது. அப்போ தேவனோடய 375 வருஷம் சஞ்சரித்தனாலதான் என்ன பண்றாரு? தேவன் அவங்க அப்படியே சரீரத்தோட மேலப்பிக்கிட்டு போயிடுறாரு. அதாவது விசுவாசத்தினால ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு. எல்லாத்துக்கும் தெரியும், உலகத்துல 2 பேர் தான் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுகிறாரு. ஒன்று எலியாவும் ஏனோக்கும் பார்க்கிறோம். இன்னொருத்தர் இங்க பாத்தீங்கன்னா மரித்து எடுத்துக்கொள்ளப்படுறது யாருன்னா விஷயங்களை பார்க்கலாம். அப்போ விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னுமே சாட்சி பெற்றான். ஏன்னா அவன் 375 வருஷம் தேவனோடு செஞ்சிருக்கிறான்.
அடுத்தது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிக்கை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் மாக்கணிக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளிகள். நோவாவுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சுன்னா, நோவா காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்துல மழையே பெஞ்சது இல்லை. மழைனா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. வெறும் கடும் பனி வந்து பூமியை போர்த்தும். அதன் மூலமா தான் அங்க என்ன படுதுன்னா மரங்கள் செடிகள்லாம் பலனை கொடுக்குதுங்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அப்போ நோவா கிட்ட என்ன சொல்றாரு தேவன், நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு, நான் மழையை பொழிய வைப்பேன், நீ அந்த பேழையில உள்ள போயிட்டீங்கன்னா மழையில வந்து நீங்க சிக்காதபடி நீங்க மிதந்து போயிடுவீங்க இப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்போ அவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி அவன் என்ன பண்றான், தேவன் எப்படி ஒரு பிளானை போட்டு கொடுத்தாரோ, ப்ளூ பிரிண்ட் கொடுத்தாரோ அதே போல ஒரு வேலையை செய்யறான். ஆனா அவனுக்கு மழை வருமானா தெரியாது. அவன் சொல்லப்பட்டு எவ்வளவு வருஷம் கழிச்சுதான், ஏறக்குறைய 100 வருடங்களுக்கு மேலதான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அந்த 100 வருஷங்களும் என்ன சொல்றான்னா, இந்த தன்னுடைய காலத்துல வாழ்ந்த அந்த ஜனங்கள்கிட்ட இது மாதிரி மழை வரப்போகுது, தேவன் இந்த உலகத்தை தண்ணியால அழிக்க போறாரு, நீங்க வந்து மனம் திரும்புங்கன்னு அவன் சொல்லிட்டு தான் இருக்கலாம் 150 வருஷம். ஆனா இந்த மக்கள் யாரும் மழையாது கிடையாது, என் கதை விட்டுட்டு இருக்கிற அப்படிங்கிறத அவன் நம்பல. ஆனா அவன் அதை விசுவாசி என்ன பண்றான், தேவன் சொன்ன மாதிரி அந்த பேழையை உண்டு பண்றான். வேலையை உண்டு பண்ணியும் அந்த 8 பேரும் உள்ள போனதுக்கு அப்புறமும் 7 நாள் மழை வராது, அப்புறம் தான் மழை வரும். ஸோ அதுல வரைக்கும் கூட தேவன் விசுவாசிச்சு மழை தேவன் பொழிய பண்ணுவார். இந்த உள்ள இருக்கிறது அவனுக்கு ஒரு சோதனை. இந்த கூண்டுக்குள்ள இருக்கும்போது கூட அவனுக்கு ஒரு சோதனை தான், மழை வருமா வராதான்னா. மழை வரும் அப்படின்னு சொல்லி கடவுள் உள்ள விட்டு கடவுள் தான் கதவை வந்து சாப்பிட்டு லாக் பண்றாரு. ஆனா லாக் பண்ணதுக்கு அப்புறமும் மழை வரல. அதுக்கு 7 நாள் வரல, அதுக்கப்புறம் தான் மழை வருது. இப்போ அவனுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருந்திருக்குங்கிறத இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். அப்போ இதுல நம்ம ஏறக்குறைய 8 பேர் விஷயங்களை குறித்து பார்த்திருக்கிறோம். நோவாவுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு, ஏனோக்குடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு, ஆபேலுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு, மோசேயுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு, ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு, அதுக்கு மோசையுடைய அம்மா அப்பாவை பற்றி குறித்து பார்த்தோம், ராகாவை குறித்து பார்த்தோம். ஸோ இவ்வளவு பேருடைய விசுவாசங்களை குறித்து நம்ம இந்த தலைப்புல பார்த்துருக்கிறோம். ஸோ இதுல இருந்து நாம என்ன கத்துக்கிறோம், நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கு. ஸோ நம்மளுடைய விசுவாசம் நோவாவுடைய விசுவாசத்தை போல, ஏனோக்குடைய விசுவாசத்தை போல, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை போல நம்ம விசுவாசமும் மாறணுங்கிறது தான் இதுல இருந்து கத்துக்கிற பாடம். அப்போ நாமளும் தேவனுக்கு சுயத்தை சாராமல் 100% தேவனை சார்ந்து தேவன் மேல விசுவாசத்தோடு நம்ம வந்து வாழ்க்கையை நடத்துவோம். இந்த நமக்கு நியமிக்கப்பட்டிருக்க அந்த பரலோக பாதையில் இருப்போம். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் இந்த காணொலியில் பங்கு பெற்றவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். எங்க நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அ குடும்பமாய் உம்முடைய பாதத்துல வரும்படி நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும், தியானத்தை குறித்து நாங்கள் புரிந்து கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் அதிகமாய் கர்த்தரை சார்ந்திருக்க ஆண்டவர் மேல விசுவாசம் அதிகப்படுத்த எங்களை நீர் ஆயத்தப்படுத்தி நடத்தும்படி நாங்க ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. வார்த்தை கொடுத்த மகனுக்காக ஸ்தோத்திரம். அவரை எடுத்து இன்னும் அதிகமாய் பயன்படுத்தவும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தேவைகளை சந்திக்கும்படி ஜெபம் பண்றேன். இந்த அருமையான காணொளியில பங்கு பெற்ற எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைவு கூறுகிறோம்ப்பா. பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம். சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து தேவ சமாதானம் கொடுத்து இந்த வாரம் முழுவதும் நீங்க நடத்தி கொடுங்கப்பா. அடுத்த வாரம் நாங்கள் வந்து கூடுகிற வரைக்கும் கர்த்தருடைய கரம் எங்களோட கூட இருக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த நாளிலே எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடிக்கு உங்களுடைய வார்த்தை கேட்க எங்களுக்கு செய்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய வார்த்தையை தியானித்த நாங்கள் அதன்படி நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம் சார். நல்ல ஒரு ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரரையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் தேவன் சரி. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்து தேங்க்யூ சார்.